பிறந்தார். கற்புக்கரசியாக அனுசுயா தேவியாக பிறந்தார். நாரத பிரம்மச்சாரி சோதிக்க வேண்டி 3 சக்தி அலைமகள் மலைமகள் கலைமகள் 3 சக்திகள். இந்த 3 சக்திகளுக்கு சென்று அதோ இந்த இரும்பு துண்டை கரளையாகத்தானே மறுத்தரும் என்று சொன்னார். இது எங்களால மட்டும் கிடையாது, யாராலும் முடியாது என்றார். அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. 3 பேரும் அனுசுயா தேவடத்தை கொண்டு வந்து அந்த இரும்பை கரளையாகத்தானே தன்னுடைய முந்தானல் கொட்டி வளர்த்து கொடுத்தா அம்மா. இந்த அனுசுயா தேவி என்னை விட கற்பிலை சிறந்தவர்கள் உலகத்தில் இருக்கின்றாளா அப்படி என்று தன்னுடைய கணவன்மார்களை அனுப்பி அந்த பெண்ணுடைய கற்பை குலைக்க சொல்கின்றார்கள். மும்மூர்த்திகளும் 3 சாமியார் மாதிரி அவதாரம் எடுத்து வந்து அங்க பசி என்று வருகின்றார். பசித்தவருக்கு சாப்பாடு போடணும்ல, 3 இலையை போட்டு அன்னம் பரிமாறினாங்க. இவங்க 3 பேரும் சாப்பிட மாட்டாங்க. எப்படி கேக்குறாங்க? கற்பை நிலையை தவற வைக்க வந்தவங்க இல்லையா அவங்க, அங்கத்திலே ஆடை இல்லாமல் பிறந்த மணியோடு சாப்பாடு போடாம சாப்பிட சொல்றாங்க 3 பேரும். யாரு? மும்மூர்த்திகள். பார்த்தாங்க 3 சக்தி அலைமகள் மலைமகள் கலைமகள். கெண்டி சொந்த ஜலத்தை எடுத்து நான் கற்புக்கரசி பத்தினி என்பது உண்மையானார். இந்த 3 பேரும் இங்கே குழந்தையா போன்னு சபிச்சுட்டாங்க. அனுசுயா தேவி சபந்து விட்டார். 3 பேரும் குழந்தையாகத்தானே மாறிவிட்டார். அப்படி மாறிய வேளையிலே தன்னுடைய ஆடைகள் எல்லாம் அகற்றி கூந்தலாலே உடலை மூடி அந்த 3 பேருக்கும் பசியாட்டி தாளாட்டுறாங்க. இந்த 3 சக்தியும் ஓடி வந்து அந்த அனுசுயாவிடத்திலே மடிப்பிச்சை கேட்கிறார். மடிப்பிச்சை கேளுமா, மடிப்பிச்சை கேட்க தெரியல உங்களுக்கு, கத்துக்கலாம். ஏந்துங்க மடியாந்துங்க, மடியாந்தி அம்மா தாயா அனுசுயா தேவி மடியாந்தி பிச்சை கேட்கிறேன் தாயே. சரி என்ன மடிப்பிச்சைன்னா எப்படி கேட்பாங்க? எவ்வளவு ஒரு சோகமா உருக்கமா கேட்பாங்க. ஊர் விட்டு ஊர் வந்து ராமராஜ படம் பார்த்திருக்கேன். அங்க கவுண்டமணி சேர்ந்துன்னு சிங்கப்பூருக்கு போகணும். சிங்கப்பூருக்கு போவான். அங்க எங்க அந்த ஒரு பொருள் ஒரு மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அது என்ன கூட்டு டப்பாவ அண்ணே இங்க ஒரு பொருள் ஒரு முறை யூஸ் பண்ணத மறுமுறை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவான். செந்தில் டீ குடிப்பான். அண்ணே அது வைக்கப்பா அண்ணே ஒரு முறை யூஸ் பண்ணத மறுமுறை யூஸ் பண்ணக்கூடாது. தூக்கி போட்டு கிளாஸை உடைச்சிருவான். அங்க புடிச்சு அவனா கட்டு வருவான். இவன் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிருவானுவான். அப்ப என்ன பண்ணுவான்? ஒரு 5 ரூபாய் தர்மம் பண்ணுங்க சாமி, ஒரு 10 ரூபாய் தர்மம் பண்ணுங்க சாமி, அந்த மாதிரி இருக்கு. மடிப்பிச்சை கேக்குறதா எப்படி மாங்கல்யம் காக்க வேண்டி கணவனை மீட்க வேண்டி என்ன பண்றாங்க? அம்மா மடியேந்தி பிச்சை கேட்கிறோம், அழுவலாம், கலகலன்னு கண்ணால தண்ணி ஓடணும், தாயம் மறுவாழ்வு உன்ன கேட்கிறோம், மடியேந்தி பிச்சை கேட்கிறோம், உருக்கமாமா மறுவாழ்வு உன்ன கேட்கிறோம். ஒரு பெண்ணு கண்ணீர் விட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு தன்னால தண்ணி வரணும். நீங்க அழுவதை பார்த்தா அந்த சனங்க பூரா அழுவணும். அம்மா எங்களுடைய கணவன்மார்களை இப்படி 3 பேரை குழந்தாக்கிட்டீங்களே, அம்மா மடியேந்தி பிச்சை கேட்கிறோம், மறுவாழ்வு உன்னை கேட்கிறோம், மடியேந்தி பிச்சை கேட்கிறோம், மறுவாழ்வு உன்னை கேட்கிறோம். அப்படியாக மடிப்பிச்சை கேட்கிறார்கள். அந்த அம்மா அனுசுயா தேவி மனம் இறங்கி அந்த 3 பேரையும் மறுபடியும் மறு அவதாரம் கொடுத்தார். அப்ப அந்த 3 பேர் சபதம் எடுக்கிறாங்க. என்ன சபதம்? அடுத்த பிறவியில நீ ரேணுகையாக பிறக்க வேண்டும். நீ ரேணுகையாக பிறந்தா என்றால் பரமசிவன் நான் என்னுடைய உருவத்தை மாற்றி உன்னை திருமணம் செய்து உன்னை சேர்ந்து உன்னுடைய கற்பனையை குலைக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். பிரம்மதேவன் பார்த்தார், என்னுடைய அழகில உன்னை மயங்க வச்சு உன்னுடைய கற்பனையை குலைக்கின்றேன்னு சபதம் எடுத்து கொண்டார். பிரம்மன் சபதம் எடுத்தார். பகவான் நாராயணன் பார்த்தார், அடுத்த பிறவிலே உன் வயிற்றினால் பிள்ளையாக பிறந்து என்னையும் குழந்தையா மாத்திரம் இல்ல உன்னுடைய சிரசை அரிக்காமல் விடமாட்டேன் அப்படி என்று சபதம் எடுத்து கொண்டார். அந்த வாக்கியம் பிரகாரம் அடுத்த பிறவிலே அம்மா ரேணுகா தேவியாக எங்க பிறகுறாங்க? அகழி என்னும் பொய்கையிலே அள்ளி கொடி தனிலே, அகழி என்னும் பொய்கையிலே அள்ளி கொடி தனிலே, அகழி என்னும் பொய்கையிலே அள்ளி கொடி தனிலே, அள்ளி என்னும் பொய்கையிலே அள்ளி கொடி தனிலே, வண்ணா துணிவே அளித்தோம் மாடி அவ வருகையிலே வந்து விட்டாள் அம்மாடி, வண்ணா துணிவே அளிப்போம் மாடி, வண்ணா துணிவே அளிப்போம் மாடி, வருகையிலே வந்து விட்டாள் மாடி அம்மாடி.
சிரமம் வரப்போகுது, யாரும் போக கூடாது. ஆமா ஆமா. அங்க ஊட்ட போய் அங்க பெருட்டுது சுத்துது பயங்காட்டுதுன்னு விடக்கூடாது. ஆமா. முக்கியமான காரணம் அம்மா பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த வைகையிலே வந்து விட்டார். அந்த குழந்தை பிறந்த நேரம் அங்கே ஏகாலி மகளுக்கு தூக்கம் கழிஞ்சு நித்தனை கலந்து விட்டது தூக்கம். துணிவலுக்கு ஓடி வருகின்றார். அந்த குழந்தைய பாக்குறாங்க, எடுக்கிறாங்க, வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ஆமா. போற வழியில பட்டை மரம் பால் வடிது, உளுத்து போன மரம் துளுத்து தர விடுது. ஆமாமா, அல்ல அந்த அம்மா வந்து அதிசயம். இப்படிப்பட்ட அதிசயமான குழந்தைய நாம யார் வளர்க்கறதுன்னு ஒரு போட்டி வந்து விட்டது. ராஜா கிட்ட போறாங்க. ஆமா. கண்டெடுத்த சொத்து அரசுக்கே சொந்தம். அப்படி என்று தன்னுடைய மகளாகத்தானே, ஏன்னா அவனுக்கு குழந்தை கிடையாது. ஆமா. தன்னுடைய மகளாகத்தானே பாவித்து வளர்த்து வருகிறார். பாவித்து ரேணுகா பரமேஸ்வரி என்று தானே பெயர் வைத்து ரேணுகா தேவி என்று பெயர் வைத்து வளர்த்து வருகின்றான். நாளொரு பெணியும் போது ஒண்ணமாக வளர்ந்து பருவக்குமான பெண். யாரு? ரேணுகா. ரேணுகா. ஆமா. என் மகள் எங்கே? மகளே. மகளே ரேணுகா. மகளே. அம்மா வருவாயே வருவாயே. ஓடி ஓடி அம்மா. என்னோட மகளே. அம்மா என் மகளே ரேணுகையே வருவாயே 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 வருவாயே. என்னோட ரேணுகையே வருவாயே வருவாயே. தந்தை அழைத்திடவே தாயே நீ வருவாயே. தந்தை அழைத்திடவே தாயே நீ வருவாயே. வருவாயே வருவாயே. என் மகளே ரேணுகையே வருவாயே வருவாயே. வருவாயே வருவாயே. என் மகளே ரேணுகையே வருவாயே வருவாயே. அம்மா ரேணுகா. அம்மா பாத்தீங்களா? ஆமா. என் பொண்ணுதான் என்ன விட 2 சுத்து கனமா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. புத்தங்கத்து இருக்க சாப்பாடு அதிகமா சாப்பிடுது. மகளே ரேணுகா. அப்பா எங்கம்மா போயிருந்த? எங்கம்மா? அந்த புறத்துக்கு சென்றார்கள். அந்த புறத்தில் விளையாடி கொண்டிருந்தா. எங்க உன் தோழிகள் எல்லாம் காணோம்? தோழிகள் தோழி மகளோடு ஆமா விளையாடி கொண்டிருந்தாயா? விளையாடி கொண்டிருந்தனப்பா. அம்மா எல்லாம் சரிதான். சரிதான். நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட. ஆமா. என்னது பெரிய பிள்ளை நீ ஆயிட்ட? மாட்டு கட்டாமனா நாங்க ஓரதங்க விட்டா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. பாக்குறவங்க பல விதமா பேசுவாங்க. ஆமா. சரிதானே? சரிதான். நீ அப்பா பேர காப்பாத்தணும். ஆமா. காப்பாத்த மாட்டியா? காப்பாத்துறோம். சத்தியமா காப்பாத்தணும் இல்ல? சத்தியம் பண்ணி என்ன வாட்டியா? சத்தியம் பண்ணி கிள்ளக்கூடாது. ஆமா. அது போய் சத்தியம். போய் சத்தியம் பலிக்காது சத்தியம். அப்படியாக இது ஒரு ரேணுகா தேவி ஆனந்தமாகத்தானே இளவரசியாக வளர்ந்து வருகின்றார். இந்த செய்தி அறிந்து எப்ப எப்பன்னு காத்திருக்கார் சிவபெருமான்.